வணக்கம். வெளியில் வண்ணங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இன்றைய பார்க்க போகிற விடயம் சத்துமா என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் பலதரப்பட்ட பொருட்களை இதுக்குள்ளே சேர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பொரியரிசி, அதாவது புழுங்கல் அரிசியை பொரியரிசியாக வறுத்தது இருக்குது. மற்றது கடலைப்பருப்பை வறுத்து போட்டிருக்கிறோம். மற்ற பார்த்திங்களேண்டா பயறு வறுத்து போட்டிருக்கிறோம். உளுந்து வறுத்துட்டு உடைச்சி போட்டிருக்கிறோம். உளுந்து இதுக்கு 4 பொருட்கள் இருக்குது. இதை தவிர நீங்கள் சத்து மாவுக்கு சேர்க்க வேண்டிய பொருட்கள்னு பார்த்தா இந்த சோளன் கவ்வி அதெல்லாம் போடலாம். அதில் பார்த்திங்களேண்டா கவ்வியை நாங்கள் சோளனை நல்லா பொரித்து போட அது பவுடர் ஆக்கைக்கு சில பிரச்சனை, அதாவது பவுடர் சுறுசுறுப்பாக இருக்கலாம். அதால் நீங்கள் அந்த சோளன் பொரியக்கு மேலே அதை வாட்டின மாதிரி எடுத்து போடுறேன். எல்லாம் நான் சோளனை ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு சோளன், கடலை, கவ்வி எல்லாம் இப்போ போட்டாச்சு. அந்த சோளன் அதை பொரிஞ்சிருக்கக்கூடாதுன்னு சொன்னபடியாக இப்போ அரைமுறை பொரியல், அதாவது அரை விதத்தில் எடுத்து கச்சான் முத்து வறுத்து போட்டிருக்கிறோம். கச்சான் முத்தும் இப்போ அதோடு பார்த்திங்களா நாங்கள் எள்ளும் சேர்த்துக்கொள்ளலாம். எள்ளும் வாசனையும், எள்ளு கொஞ்சம் விலையான பொருள் தான். அதனால் இந்த வாசனைக்காண்டி ஒரு 100 கிராம் எள்ளு போட்டிருக்கிறோம். இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் கொடுத்தோம்னா ஒரு சத்து மாவாகிடும். இது நீங்கள் குழந்தை பிள்ளைகளுக்கு ஓரளவு சிறு வயதாக்களுக்கெல்லாம் குழைச்சி கொடுக்கலாம், திரிபோசா மாதிரி. அதே போல் பெரிய ஆக்களும் வயது வந்தவர்களும் இதை சாப்பிடலாம். ஆனால் இதுக்கான செலவு தான் அதிகமாக இருக்கும். அதால் எல்லா தரப்பு மக்களாலும் இந்த மாவை சேர்த்து சாப்பிட முடியாது செய்து. அதால் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமாக பார்க்குறீங்க. சத்துமா செய்கிறது இதுக்குள்ள நிறைய செலவு இருக்குல்லே. சத்துமா ரெடி, பார்த்திங்களா? சத்துமா